உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்விதான். அதாவது இந்த கதைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன்னா, முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சத்தமின்றி சொல்லும்போது அதில் ஒரு சீக்ரெட்டிவ்னஸ் இருக்கு, அதில் வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட், அதே சமயத்தில் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும். ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசன்டேஷன் இந்த படத்தில் இருக்கும். இது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன, இது எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி பார்க்குறவங்க மனசுல எல்லாம் எழுந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த சத்தமின்றின்னு வைத்தேன். அதே மாதிரி முத்தம் தா அப்படிங்கிறது அந்த காதல் அதில் இருக்கு. இதுல வந்து ரொமான்ஸ், திஸ் இஸ் ரியலி எ ரொமான்டிக் த்ரில்லர். அதனால் அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்காற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். இது பார்க்கும்போது நிச்சயமா அது நீங்க இந்த தலைப்பு சரிதான்ங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும். நன்றி சார். ஸ்ரீகாந்த் சார் பெரிய ஹீரோ. எஸ். பட் ஆனா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் தான் வரமாட்டாங்க. பட் ஆனா இப்போ வந்து ஹீரோவே இப்போ வரது இல்லையா? இல்ல இல்ல, அவருக்கு ஒரு சிச்சுவேஷன், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ரியலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் பண்ணோம், மீடியா இதெல்லாம் பப்ளிசிட்டிலாம் பண்ணோம். அப்பெல்லாம் அவர் வந்து எங்களுக்கு கோஆபரேஷன் கொடுத்தாரு. நிச்சயமா இது வந்து அவரால் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன். அதனால எல்லாரும் அவருக்கு சார்பா நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேரக்டர் சார், இந்த ஹீரோவை ஸ்டீவன் சாரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா அவரோட இது வந்து பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்ப ரீஎன்ட்ரின்னு வர போறாங்க. ஸோ அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வர மாதிரி தெரியல, அதை கேட்க வந்தாரு அவரு. சரிங்களா? அது ரைட்டு, நான் தான் சொல்றேன். இப்போ சிச்சுவேஷன் தான் ரியலாவே, அந்த சிச்சுவேஷன் தான் காரணம். அது வந்து வேற, அவர் நோபடி டு, ஹி இஸ் நாட் டு பி பிளேம்டு. அது எங்களுக்கு நிச்சயமா தெரியும், நாங்கள் அதை சொல்ல முடியும். அதனாலதான் இப்போ நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி. ஆனா இதுக்கு வந்து காரணம், உண்மையான காரணம் அதுதான். அவர் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணார். இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்தார். இந்த இடத்துல அவர் இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி, அதனால தான் அவர் வரல. எஸ் சார். இல்ல சார், அந்த கதைக்கு தேவையானது தான் அது. அந்த இடத்துல அந்த கிளாமர் இருக்கு, ஆனா அது கதையோட தான் போகும். நீங்க அந்த படம் பார்க்கும்போது நிச்சயமா தெரியும், அந்த கிளாமர் வந்து தேவை, இந்த இடத்துல அது சொல்லப்படணும், இந்த மாதிரி தான் காட்டப்படணுங்கிறத எல்லாருமே உணர்ந்து. ஏன்னா அந்த கதை அந்த டிமாண்ட் பண்ணிச்சு. அதனால தான் நான் அந்த மாதிரி அந்த சாங்கை வச்சேன். டைரக்ட் சார், ஹீரோயின் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க அழகா இருக்காங்க. பட் ஆனா நம்ம தமிழ்ல வந்து கதாநாயகிகள் குறைஞ்சிட்டாங்களோ, தமிழ்ல எடுக்காம? இல்ல, கதாநாயகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அதை பத்தி சந்தேகமே இல்லை. எனக்கு இவங்களை அவங்க வந்த போது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க என்னுடைய கதைக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஆஸ் ஏ டைரக்டர் நான் வந்து இவங்க ஃபிட்டா இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான், ஒரு இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷன்ல தான் அவங்கள நான் தேர்ந்தெடுத்தேன். நிச்சயமா. டைரக்டர் சார், நீங்க கொஞ்சம் ஏஜ்டா இருக்கீங்க. ஆமா, தப்பா சொல்ல, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. இது மாதிரி படம் எடுக்க என்ன காரணமா சார்? இல்ல, அதாவது பேஷன் தானே சார். சினிமாவுக்கு நம்ம வர்றது காரணமே பேஷன் தான், வேற என்ன. அது வந்து நம்ம சொல்லக்கூடிய கதை எதுவோ, அந்த கதை என்ன கேட்குதோ, அதனுடைய உணர்ச்சி போராட்டம் என்னவோ, அதை தான் நாங்க இங்க திரையில சொல்லணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடும். இதுக்கு வந்து ஏஜுங்கிறது வந்து இட் இஸ் நம்பர். இது வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஏஜா இருக்குமோ அது ஏஜ் ஆகணும். பட் இந்த இடம் வந்து இளமையாவே இருக்கணும். அப்பதான் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். யாராலையும் அப்படி இருக்க முடியும். பேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க எப்பவுமே அதை நோக்கி போக முடியும், வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்ரீகாந்த் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். யாரு ஒரு 2-3 பேரெல்லாம் அனுப்பிச்சார் அவரு. அதுல எங்களுக்கு வந்து எனக்கு இவங்க தான். ஆக்சுவலி ನಾನು ಕನ್ನಡಿಗ, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಗರ್ಲ್. ಸೊ ಏನಕ್ಕೆ ಮ್ಯಾನೇಜರ್ இருந்தாரு. ಸೊ அந்த மேனேஜருக்கு அவரு லிங்க் ஆயிட்டு எனக்கு சடன்லி ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டது ஒரு 40 days ஸ்ட்ரைட் கால்ஸ் என்ன 1 month 1.5 month நீங்க ஃப்ரீயா இருக்கணும் அப்படியே கேட்டது. அப்போ ನಾನು சொன்னது ஒரே ஒரு ಕ್ವೆಶ್ಚನ್, நான் ಕನ್ನಡ படம் ரிலீஸ் ஆக போகும், அந்த டைம் ಅಲ್ಲಿ ப்ரொமோஷனிங் மட்டும்தான் எனக்கு கேப் இருந்தா என்ன சென்ட் பண்ணணும் அப்படியே கேட்டேன். அதுக்கு இவர் ஓகே சொல்லும் போது சடன் கால் அப்படியே வரும்போது ஸ்ரீகாந்த் சார் நெக்ஸ்ட் கால் வந்துச்சு. ಅದರಿಂದ நான் டீமிಗೆ வந்து ಜಾಯಿನ್ ಆಗಿದೆ. அவ்வளவுதான். மேபி என் மேனேஜர் அவர் மேனேஜர் சரௌண்டிங் ಅಲ್ಲಿ ಇರೋದು ಲಿಂಕ್. ಬಟ್ ನಾ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಶಾರ್ಟ್ ಅಲ್ಲೇ ಫಸ್ಟ್ ಡೇ ಸಾಂಗ್ ಶೂಟ್ ಕೂಡ அப்பவே சார் நான் பார்த்து ஹலோ சார் சொன்னது. கன்னடದಲ್ಲಿ வந்து என் ஃபர்ஸ்ட் படம் வந்து கணப்பா, அதுக்கப்புறம் சுகர்லெஸ், பீமசேன நளமகாராஜா, அர்ஜுன் கவுடா, மேட் இன் சைனா, மலையாளத்தலி காயம்குளம் கொச்சுன்னி,
ಅಂಡ್ ಬಿಗ್ ಬಾಸ್ ಅಲ್ಲಿ ಸೀಸನ್ 8 ಅಲ್ಲಿ ವೈಲ್ಡ್ ಕಾರ್ಡ್ ಎಂಟ್ರಿ ನಾ போயிட்டு வந்தேன். இப்போ குட்டீரா அப்படி ஒரு புதுசு கன்னட படம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவ்வளவுதான் சார். எனக்கு ஆக்சுவலி நான் சினிமா பார்க்கும்போது இப்போ நான் ஆஸ் அ ஆடியன்ஸா நானும் படம் பார்க்கறது லாங்குவேஜ் அப்படி எனக்கு மைண்டில் இல்லையே இல்லை. இந்த லாங்குவேஜ் பண்ணணும் அந்த லாங்குவேஜ். பட் படம் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எவ்ரிடே எல்லாருக்கிட்ட பேசிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் லாங்குவேஜ் கத்துக்கிறது. இப்போ மேம் கூட பேசும்போது நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். நான் இந்த தமிழ் நான் கேட்டதே இல்லை. ஸோ எவ்வளவு அழகா எனக்கு என்ன ஈவன் என் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாரு அதை பத்தி நான் போகும்போது கேட்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஸோ நான் ஒன் டே கண்டிப்பா இது என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. பட் ஆனா இன்னொரு மேபி நோஸ் 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ இந்த மாதிரியே பேச போறேன் நான். சத்தியமா நான் கத்துக்கிறேன் மேம், ஷுர். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேம் சார். ஆக்ஷன் கட் சொல்லும் போது அண்ட் அது இன்டென்ஸ் இருக்கும் போது லவ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேம். பட் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் தமிழ். ஸோ நான் பிடிச்ச நான் கத்துக்கிட்டேன். இன்னும் அழகா கத்துக்கணும். அதுக்கெல்லாம் உங்க சப்போர்ட் வைக்கணும். அத பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் என்ன சார் படம் பேரு. அப்போ ஒரு பெரிய லென்த்தியா சொன்னாரு. நான் இன்னொரு டைம் கேட்டு கத்துக்கிட்டேன். அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் இல்லைன்னு ஒரு முத்தம் தான் அப்படி இருந்துச்சு லைனா. அதுக்கப்புறம் கட் பண்ணி இப்படி ஆச்சு. ஷார்ட் ஆச்சு. 2 days பிஃபோர் எனக்கு கொஸ்டின் கேட்டாரு, பிரியங்கா இது ரொம்ப சேஞ்சா இருக்கு. அப்போ நான் திங்க் பண்ணேன் ஏதோ கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கா என்ன இருக்கே அந்த மாதிரி இல்ல. எனக்கு கேட்ட ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நான் நினைச்சது என்னன்னா இப்போ நாங்க யாருக்கார கிஸ் பண்ணும் போது பிளெயின் கிஸ்ஸா இருக்குல்ல இல்ல இப்படி கிஸ் எங்கேயாரு கிஸ் கொடுக்கும் போது ஒரு நாய்ஸ் வரும். சோ நாய்ஸ் இல்லாம நாங்க பிளெயின் கிஸ் கூட கொடுக்க முடியாது. சோ அப்படியே படத்துல கூட நாய்ஸே இல்லாம அவ மர்டர் பண்றா, லவ் பண்றா, எல்லாமே பண்றா. அது கரெக்டாவே ஆப்டா இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ ஐம் ஃபைன் வித் தட். சார் டைரக்டர் சார் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின். அதுல ஒரு கேப்ஷன் போட்டிருக்கீங்களா, எ woman in love, a man on fire. அது என்ன சார் மீனிங்? அதாவது இந்த ஹீரோ நான் சொன்ன மாதிரி அது ஒரு கிரே ஷேடு நான் சொன்னேன்ல, ஒரு வயலண்ட் மேனாவே இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள அந்த லவ் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதுக்குள்ள அந்த இமோஷன் எப்பவுமே அவர் அடக்கியே வச்சிருப்பாரு, இமோஷன் எல்லாம். அந்த மாதிரி அவர் மேன் ஆன் ஃபயர்ங்கிறது, மேன் ஆன் ஃபயர் மீன்ஸ் வெரி ஆக்டிவ், வெரி அலர்ட், அந்த ஒரு வேகம் உத்வேகம் இதெல்லாம் உள்ளவர் அவர். அதனால அதுல அந்த வயலண்ட் மேன் ஃபயர், மேன் ஆன் ஃபயர். அதே மாதிரி இவங்க ஹீரோயின் உமன் இன் லவ். அவங்க லவ் தான் இவங்க கதையை நடத்துது. அதுதான் முக்கியமான பங்காற்றுது. அதனால்தான் நான் அந்த லவ் அதுல அழுத்தமா சொல்லியிருக்கேன். இப்ப 2 பேரும் அது கான்ட்ராஸ்டா இருக்கும். மேன் ஆன் ஃபயர் பட் ஆனா உமன் இன் லவ். தட் லவ் மெல்லோஸ் டவுன் ஹிஸ் வயலன்ஸ். அதுதான் நான் கடைசியில சொல்லியிருக்கேன். அதுதான் இல்ல நான் கதையை தான் லவ் பண்ணேன், இந்த கேரக்டர்ஸ் தான் லவ் பண்ண வழி. எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல, நிச்சயமா இல்ல. சார் நீங்க எழுதின புக் அமெரிக்கால அவார்ட் எல்லாம் வாங்கிருக்கல, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது நான் இந்த இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குது இல்ல, அதெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சரி, நான் முன்னாடி சிறுகதைகள்லாம் தமிழ்ல தான் எழுதிட்டு இருந்தேன். தமிழ் தான் என்னுடைய மொழி, ஆங்கிலம் இல்லை. நான் தனியா பிரைவேட்டா படிச்சுதான் நிறைய லிட்ரேச்சர் இந்த மாதிரிலாம் படிச்சுதான் ஆங்கில புலமையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கதை எழுதுற திறமை இருக்கிறதுனால எந்த மொழியில வேணாலும் எழுத முடியும் நம்ம. அதுதான் ஒரு கதையை தான் உருவாக்கணுமே ஒழிய அப்புறம் லாங்குவேஜ் நமக்கு பேரியரா இருக்காது. அதனால்தான் நான் அந்த லாங்குவேஜை முயற்சி பண்ணேன். அதனால இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்பிச்சேன், டூம்ஸ்டேன்னு. அது 30 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம். அந்த ஃபிலிம் நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட. எனக்கு பார்த்தா ஒரு 11 அவார்ட்ஸ் இதில் கிடைச்சிது, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 11 ஃபெஸ்டிவல்ஸில். அதுக்கப்புறம் இன்னொரு கான்டெஸ்ட்டை பார்த்தேன், இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. அப்போ நான் யோசிச்சு சரி கொடுக்குறேன், ஏன் கதைகள் இருந்தது என்கிட்ட. சரி ஆங்கிலத்தில் அதை எழுதி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால அந்த கிஸ் டெத் அப்படிங்கிற ஒரு கதை. அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அதே சமயத்தில் சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மிஸ்டரி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஜான்ரியில் தான் அந்த கதையும் இருக்கும். அதை நான் எழுதி ஃபுல் ஸ்க்ரீன் பிளே எழுதி அதோட சேர்ந்து இந்த எ ஸ்ட்ரேஞ்சர் இஸ் வாக்கிங் பை அப்படிங்கிற அந்த இதையும்
சேர்த்து தான் அனுப்பினேன். கடைசியில் நான் எதிர்பாராமல் பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்க தேர்ந்தெடுத்த எல்லாத்துலேயும் 2 தான் இந்தியாவிலேருந்து போனது. அந்த 2 என்னுடைய நாவல். அதுதான் அந்த ஸ்க்ரீன் பிளே. அப்படிதான் கிடைச்சது எனக்கு. தேங்க்யூ.